ஹலோ கோடர்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ரியாக்ட் நேட்டிவ்ல ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அதோட ப்ராப்பர்ட்டீஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கன்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இன்கேஸ் அது பார்க்கல அப்படின்னா, அது பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல அலைன் ஐட்டம்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஜஸ்டிஃபை கண்டென்ட் பத்தி பார்த்தோம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் எப்பயுமே மெயின் ஆக்சிஸ்ல ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அலைன் ஐட்டம்ஸ். அலைன் ஐட்டம்ஸ் வந்து எப்பயுமே கிராஸ் ஆக்சிஸ்ல தான் ஆக்ட் பண்ணும். இந்த ஆக்சிஸ் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இந்த கான்செப்ட். அலைன் ஐட்டம்ஸ்லயும் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு. டிஃபால்ட் வேல்யூ வந்து ஸ்ட்ரெச். இப்போ அலைன் ஐட்டம்ஸை கோட்ல பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸா யூஸ் பண்ண கோட்ல ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். காலம்னு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். ஓகே, இது வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ அலைன் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்றேன். அலைன் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் பார்க்கலாம். ஸோ சென்டர் வந்து செலக்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இப்போ காலம் வந்து காலமோட மெயின் ஆக்சிஸ் வெர்டிகலா இருக்கும். அப்ப கிராஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலா இருக்கும். இப்போ நம்ம சென்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படி ஹரிசாண்டல் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல அது சென்டரா இருக்கணும். ஸோ இங்க வந்து அது ரெண்டர் ஆகணும். நம்ம செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா கிராஸ் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல், ஹரிசாண்டல்ல சென்டர் வந்து இங்க. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து கிராஸ் ஆக்சிஸ்ல தான் ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். சாரி, இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் எண்ட். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல ஃப்ளெக்ஸ் எண்ட் வந்து இங்க தானே இருக்கு. இப்போ பார்ப்போம். ஸோ ஃப்ளெக்ஸ் எண்ட் வந்து இங்க வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் வந்து ஓகே. ஸோ நமக்கு இங்க தெரியும் ஹரிசாண்டல்ல ஸ்டார்ட் வந்து இங்க. ஸோ இங்க வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெச். இப்போ நம்ம ஸ்ட்ரெச் செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ட்ரெச் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் இருக்க வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் வியூவோட சைல்ட் காம்பனன்ட்ஸ் வந்து 1, 2, 3 இதுக்கெல்லாம் வந்து நம்ம வித் வந்து கொடுத்துருக்கோம். வித் ஹைட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டைமென்ஷன்ஸ் இருக்க வரைக்கும் ஸ்ட்ரெச் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நான் சேவ் பண்ணாலும் பாருங்க ரெஃப்ரெஷிங் வருது, ஒர்க் ஆகாது. நான் இதை செக் பண்ணுறதுக்காக இந்த வித் ஹைட்டை வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லா வேல்யூ கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணோம்னா இப்போ தான் வந்து ஸ்ட்ரெச் வந்து ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஸ்ட்ரெச் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டைமென்ஷன்ஸ் வச்சுருந்தா ஸ்ட்ரெச் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ் லைன். பேஸ் லைன் நான் இப்போ பண்ணாலும் உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. ஏன்னா பேஸ் லைன் வந்து ரிலேட்டிவாக ஒர்க் ஆகுறது. ஒரு வியூக்கும் இன்னொரு வியூக்கும் ரிலேட்டிவாக ஒர்க் ஆகுறது. இப்போ நம்ம அந்த செட்டப் இல்லை. ஸோ அது ஒர்க் ஆகாது. பட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது பேஸ் லைன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்றேன். இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ ரோவா இருந்துச்சுன்னா நம்மளோட மெயின் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல்ல இருக்கும். கிராஸ் ஆக்சிஸ் வந்து வெர்டிகல்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணும், இது வெர்டிகல்ல வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் ரோ வச்சிருக்கேன். ரோ வச்சுட்டு இங்க சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஹரிசாண்டல் இது நம்ம மெயின் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல், கிராஸ் ஆக்சிஸ் வந்து வெர்டிகல். ஸோ வெர்டிகல்ல சென்டர்ல வந்து கொண்டு வந்திருக்கு. இது மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். எப்பயுமே வந்து கிராஸ் ஆக்சிஸ்ல தான் வந்து ஒர்க் ஆகும் அலைன் ஐட்டம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இப்போ ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னா இப்போ பாருங்க மெயின் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல், கிராஸ் ஆக்சிஸ் வந்து வெர்டிகல். வெர்டிகல்ல எண்ட் எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. ஸோ நமக்கு வந்து இங்க வந்து ரெண்டர் ஆகும். இப்போ இங்க வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் போட்டோம்னா நமக்கு வந்து மேலே போயிடும். ஸோ ஃபைனலா ஸ்ட்ரெச். ஆல்ரெடி பார்த்த மாதிரி டைமென்ஷன்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணணும். மீன்ஸ் டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இல்லைன்னா தான் வந்து ஸ்ட்ரெச் ஒர்க் ஆகும். இதை செக் பண்ணுறதுக்காக நான் திரும்ப கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெச் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலைன் செல்ஃப். இப்போ நம்ம பார்த்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் இல்லை வந்து அலைன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பேரண்ட்ல யூஸ் பண்ணால் எல்லா சைல்டுக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிடும். பட் அலைன் செல்ஃப் வந்து பர்டிகுலர் சைல்டு எலமெண்ட் மட்டும் அசைன் பண்ணுறது. பேரண்ட்ல என்ன வேல்யூ இருந்தாலும் அலைன் செல்ஃப் வந்து அதை ஓவர் ரைட் பண்ணிடும். அது எப்படின்னு சொல்லிட்டு கோடில் பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கோட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் வந்து அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அன்கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனையும் நார்மல் காலம் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அலைன் ஐட்டம்ஸ் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நார்மல் லேஅவுட் வந்துடுச்சு. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் கொடுத்துருக்கோம். நம்ம அலைன் ஐட்டம்ஸும் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் வந்து எல்லாமே டிஃபால்ட் வேல்யூ தான் இருக்கு. ஸோ இப்போ நான் டூன்ற இதுக்கு போயிட்டு வியூக்கு போயிட்டு அலைன் செல்ஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அலைன் செல்ஃப் கொடுத்து சென்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இப்போ என்னன்னா இப்போ நமக்கு டூ இருக்குல்ல, இது மட்டும் நம்ம பேரண்ட்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணாம தனியா வந்து சென்டரா வந்து வரும். பார்த்தோம்னா இப்போ இது மட்டும் சென்டர் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதுல நம்ம எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ஒரு சைல்டு காம்பனன்ட் மட்டும் அது வந்து அசைன் ஆகும். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டுக்கு நம்ம பழைய மாதிரி இதாயிடும். நான் வேற வேல்யூ சேஞ்ச் பண்றேன். ஃப்ளெக்ஸ் ஸோ ஃப்ளெக்ஸ் எண்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை காலம் பதிலாக ரோன்னு மாத்துறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் நம்ம என்ன இங்க சைல்டு எலமெண்ட்ல என்ன ஸ்டைல் கொடுத்துருக்கோமோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து அது எடுத்துக்கும். இப்போ நம்ம ரோன் மாற்றினாலும் நம்ம இந்த சைல்டு எலமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அலைன் செல்ஃப்க்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி. ஸோ அதுதான் வந்து எடுத்துக்கும். ஸோ அலைன் செல்ஃப் வந்து பேரண்ட்ல இருக்க ஸ்டைலை வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு நம்ம என்ன அசைன் பண்றோமோ அது மாதிரி வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸ் ரேப் அண்ட் அலைன் கண்டென்ட். ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எப்போ வந்து நம்ம கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ, நம்ம வியூவை விட அதிகமாக கண்டென்ட் இருந்தால் கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆகுறப்போ நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் ரேப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அலைன் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். அலைன் கண்டென்ட் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் இல்லாமல் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இது ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோடில் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கோடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அலைன் செல்ஃப் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதையும் வந்து காலம்னு மாற்றிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட ஹைட்டில் நம்ம ஏற்கனவே 3 வியூஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதோட ஹைட் வந்து 50 கொடுத்துருக்கோம். இப்போ அதை 150 மாற்றிக்கிறேன். ஸோ தட் இப்போ வந்து நம்ம கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போ கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அப்போ தான் நம்ம ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே போயிட்டு ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் ரேப்லையும் பார்த்தோம்னா 3 வேல்யூஸ் இருக்கு. ஒன்று நோ ரேப் தான் டிஃபால்ட் வேல்யூ. ரேப் அண்ட் ரேப் ரிவர்ஸ் இருக்கு. ரேப் கொடுத்தோம்னா இப்போ கண்டென்ட் வந்து ரேப் ஆயிடுக்கு. இது ரேப் ரிவர்ஸ் கொடுத்தோம்னா கண்டென்ட் வந்து இப்போ நான் ரேப் ரிவர்ஸ் மாத்துறேன். இப்போ ரேப் ரிவர்ஸ் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ லெஃப்ட் டு ரைட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரைட் டு லெஃப்டா வந்து மாறி இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் ரேப் யூஸ் பண்றப்ப தான் நான் சொன்ன மாதிரி இது யூஸ் பண்ண முடியும். அலைன் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ அலைன் கண்டென்ட் வந்து யூஸ் பண்றேன். இப்போ நம்ம சென்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து சென்டர்ல இருக்கும். ரேப் ஆன எல்லா ஐட்டம்ஸும் சென்டர்ல இருக்கும். ஃப்ளெக்ஸ் எண்ட் யூஸ் பண்ணோம்னா ஃப்ளெக்ஸ் எண்ட் போகும். ஸ்டார்ட் யூஸ் பண்ணோம்னா ஸ்டார்ட் அந்த இப்போ நான் ரேப் ரிவர்ஸை நார்மல் ரேப்பாக மாற்றிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மற்ற வேல்யூஸ்லாம் நம்ம ஆல்ரெடி மற்றதில் பார்த்த வேல்யூஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து எப்போ கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அப்போ தான் ரேப் பண்ணுவோம். அது நம்ம ஃப்ளெக்ஸ் ரேப் யூஸ் பண்ணால் தான் அலைன் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேஅவுட். லேஅவுட்டில் பார்த்தோம்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து ரிலேட்டிவ், இன்னொன்று வந்து அப்சல்யூட். நம்ம சோஃபார் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாமே ரிலேட்டிவ் தான். அப்சல்யூட்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணணும். பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்சல்யூட் நம்ம கொடுத்தோம்னா நியரஸ்டா இருக்க எந்த வியூஸையும் கன்சிடர் பண்ணாம டாப்ல இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பாரை வந்து அது கன்சிடர் பண்ணிட்டு ஒர்க் ஆகும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கோட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் வந்து இங்க டாப் அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு ஆல்ரெடி எல்லாமே ரிலேட்டிவா தான் இருக்கும். டாப் வந்து 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலேட்டிவ் வேல்யூ வந்து இப்போ செட் ஆயிருக்கு. இதே இது நான் பொசிஷன் போயிட்டு
அப்சல்யூட்ன்னு மாத்துறோம்னா, இப்போ அது நியரஸ்ட் வியூ, இந்த சென்டர் இது எதையுமே கன்சிடர் பண்ணாம, நம்ம ஸ்டேட்டஸ் பார்ல இருந்து கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நான் சேவ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் வியூ ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து, நம்ம கண்டெய்னர் வியூ ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து 20 வந்து எடுத்துக்கிச்சு. பொசிஷன் அப்சல்யூட் வந்து நம்ம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட்டா இருக்கிறது ரிலேட்டிவ் தான். நம்ம ரிலேட்டிவ் தான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ, இதோட நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ, இது எல்லாத்துலயும் உங்களுக்கு குட் கிரிப் இருந்துச்சுன்னா, நம்ம லேஅவுட் வந்து ஈஸியா டிசைன் பண்ணலாம். எஸ்பெஷலி நீங்க ஆக்ஸஸ வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எது கிராஸ் ஆக்ஸஸ், எது மெயின் ஆக்ஸஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம லேஅவுட் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.